அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இறுதியாக சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற பாரத பிரதமர் இந்தியாவை வல்லரசு நாடாக முன்னேறிய நாடாக 2047 அதற்கு அழைத்து செல்லுகின்ற நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, இன்னும் 2 மாதத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக வர இருக்கின்ற நம் கூட்டணியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மத்திய அமைச்சர் பெருமக்களே, நயினார் நாகேந்திரன் அவர்களே, அருமை நண்பர் டிடிவி அவர்களே, அருமை நண்பர் ஜி.கே. வாசன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை வணங்கி இங்கே இந்த துரோகி திமுக ஆட்சியை, கொடுங்கோல் திமுக ஆட்சியை, ஊழல் திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம், வீட்டுக்கு அனுப்புவோம் என்று முழக்கத்தோடு, வீர முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற லட்சோப லட்ச அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். We would like to welcome our Honorable Prime Minister, under whose dynamic leadership India is fast progressing to become a superpower and a developed country by 2047. We welcome you, sir. Sir, today is the beginning of the end of the DMK government. திமுக ஆட்சியின் முடிவுக்கு இன்று ஒரு தொடக்கம். இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சோப லட்ச தொண்டர்களே, திமுக அரசு என்றாலே ஒரு ஊழல் அரசு, கொடுங்கோல் அரசு, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி, எல்லாவற்றுக்கும் மேல் திமுக ஆட்சி என்றாலே அது ஒரு பூஜ்யம் ஆட்சி. ஜீரோ கவர்மெண்ட், ஜீரோ கவர்னன்ஸ். கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நீர் பாசன திட்டங்கள் எவ்வளவோ பூஜ்யம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக அரசில் கொண்டு வரப்பட்ட புதிய மாவட்டங்கள் எவ்வளவோ பூஜ்யம். 5 ஆண்டு காலத்தில் கொண்டு வரப்பட்ட புதிய மருத்துவ கல்லூரிகள் எவ்வளவோ பூஜ்யம். 5 ஆண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட MBBS இடங்கள் எவ்வளோ பூஜ்யம். 5 ஆண்டு காலத்தில் எத்தனை கல்லூரி இணை பேராசிரியர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தால் பூஜ்யம். 5 ஆண்டு காலத்தில் புதிய மின் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ பூஜ்யம். இது ஒரு பூஜ்யம் அரசு. தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாத திமுக ஆட்சியை புரட்டி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். ஆனால் ஒன்றில் மட்டும் முதல் இடத்தில் இருக்கின்றார்கள், அதிலும் இந்தியாவிலே முதலிடத்தில். Vikram found the perfect package in seconds, so he could spend hours. மறுபெயர் திமுக. அடுக்கிக் கொண்டே போகலாம். மணல் கொள்ளையால் நடந்த ஊழல் எவ்வளோ? 4750 கோடி ரூபாய். நகராட்சி துறையிலே பொறியாளர்கள் நியமனம் ஊழல் 888 கோடி ரூபாய். அதே துறையிலே ஒப்பந்த ஊழல் எவ்வளோ? 2000 கோடி ரூபாய் ஊழல். அதே துறையிலே பணியிட மாற்றம் ஊழல், டிரான்ஸ்பருக்கு ஒரு துறையில ஒரு மாதத்தில் 366 கோடி ரூபாய். டாஸ்மாக் விற்பனை ஊழல், வரி ஏய்ப்பு ஊழல் 1,82,000 கோடி ரூபாய்.
டாஸ்மார்க் மது பாட்டில், அந்த மது பாட்டில் 10 ரூபாய் பாட்டில் யாரு? செந்தில் பாலாஜி தான். அதுல எவ்வளவு ஊழல்? 5000 கோடி. கனிம வள ஊழல் எவ்வளவு? 2500 கோடி. நெல் கொள்முதல் ஊழல் எவ்வளவு? 1270 கோடி. இப்படி ஒவ்வொரு துறையில் நான் சொல்றதுல மேலோட்டமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உள்ள கீரனா போதும் 6 லட்சம் கோடி ரூபாய் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஊழல் செய்த திமுக ஆட்சியை துரத்தி அடியுங்கள் தமிழக மக்களே. இவர்கள் வேண்டாம், நமக்கு வேண்டாம். அது மட்டுமில்ல, வாயை திறந்தாலே பொய். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயை என்னைக்கு திறந்தாலும் அது பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி வருவதற்கு முன்பாக திமுக தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது எவ்வளோ? 505 வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே, அதில் வெறும் 66 வாக்குறுதிகளை தான் முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறீர்கள். எண்ணிக்கையில் பார்த்தால், விழுக்காட்டில் பார்த்தால் வெறும் 13 விழுக்காடு. DMK has fulfilled only 13% of its electoral promises. வெக்கக்கேடு. ஒரு தேர்வு இருந்தால் அதில் 100 மார்க்னா ஜஸ்ட் பாஸ் 35 மார்க். ஆனா திமுக எத்தனை மார்க் வாங்கி இருக்குது? 13 மார்க். ஃபெயிலான கட்சி திமுக. ஒரு ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஆட்சிக்கு வர விடுவீங்களா? விடக்கூடாது. அவர்கள் தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள். நாங்க ஆட்சிக்கு வந்தா சொன்னாங்க, 5 நாளுக்கு முன்பு சொன்னேன், ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், விவசாய கடன் ரத்து பண்ணுவோம், நகை கடன் ரத்து பண்ணுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளா உயர்த்துவோம். கிழிச்சிங்க. என்னையா பண்றீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து விளை பொருட்களும் மினிமம் சப்போர்ட் பிரைஸை நாங்க வாங்குவோம். இப்படி எல்லாம் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க? பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு நரகமாக மாற்றிய திமுகவை விரட்டடிப்போம். இவர்கள் ஆட்சி செய்தது போதும். பொய் பொய் பொய்யை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதுல நேத்து ஒரு மிகப்பெரிய பொய்யை ஒன்று சொல்லியிருக்கிறார். என்னன்னா, தமிழ்நாட்டிலே தொழில் முதலீடு 12,16,000 கோடி வந்துவிட்டது என்று மிகப்பெரிய பொய்யை சொன்ன திமுக அரசே, ஸ்டாலின் அவர்களே, உங்கள் நாட்கள் எண்ணப்பட்டிருக்கின்றன. இன்னும் 2 மாதம் தான். உண்மையான தொழில் முதலீடு தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் வெறும் 1 லட்சம் கோடி தான். இன்னும் சொல்ல போனா 8.8% தான். MOUல 8.8% தான் முதலீடு நடந்திருக்கு. ஆனா இவங்க 12.5 லட்சம் கோடின்னு பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. இறுதியாக நான் ஒண்ணு சொல்றேன். தமிழ்நாட்டில் 12,600 ஊராட்சிகள் இருக்கிறது, பஞ்சாயத்து இருக்கிறது. அதுல கிட்ட 43,000 கிராமங்கள் இருக்கிறது. என்னன்னா, நான் ஒரு மருத்துவன், டாக்டர். நான் இந்த 43,000 கிராமத்திலையும் இன்னைக்கு கஞ்சா மட்டும் இல்ல, காக்கேன், ஹெராயின், LSD, மித்தைலாம்ஃபெட்டமின், ஃபென்டனைன் போன்ற போதைப் பொருட்கள் இளைஞர்களை நாசப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால நான் சொல்றேன், தமிழக மக்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, பெண்களே, திமுகவை மன்னிக்காதீர்கள். இவர்கள் உங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், வருகால சந்ததியினர்கள், இளைஞர்களை அவர்களை அழித்து ஒழித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள், எங்கள் கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு அமர்கின்றேன். நன்றி.